Welcome back dear students. இன்னைக்கு நம்ம ICSE board 10th mathsல chapter 1 ஓட first exerciseல first sum பார்க்க போறோம். So first problem, an article is marked at rupees 15,000. A dealer sells it to a consumer at 10% profit. If the rate of GST is 12%, find. So என்ன கொடுத்திருக்காங்க, ஒரு ஆர்டிக்கிள் ஒரு டீலர் வந்து ஒரு கன்சியூமர்கிட்ட விற்க போறாரு. அதோட மார்க் பிரைஸ் ருபீஸ் 15,000 வச்சிருக்காரு. எவ்வளோ ப்ராஃபிட் வச்சு விற்கிறாரு? 10% ப்ராஃபிட் வச்சு விற்கிறாரு. அதோட ரேட் ஆஃப் ஜிஎஸ்டி 12%ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த டேட்டா வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? அந்த ஆர்டிக்கிளோட செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ, தனியாக ஜிஎஸ்டி டேக்ஸ் எவ்வளோ பே பண்ணணும், தென் டோட்டல் அமௌண்ட் கன்சியூமர் எவ்வளோ பே பண்ணியிருக்காரு. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் தான் கண்டுபிடிக்க போறோம். இப்போ நம்ம செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்க போறோம். ஸோ செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்னென்ன வேணும்? மார்க் ப்ரைஸும் ப்ராஃபிட்டும் வேணும். ஸோ எவ்வளோ ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க? 10% ப்ராஃபிட்ல டீலர் விற்கிறாருன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 10% ஆஃப் 15,000 எவ்வளோ வருதுன்றதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ 10 டிவைடட் பை 100 இன்டூ 15,000. ஸோ என்ன ஆகும்? 0 கேன்சல் ஆகிடும். 10 இன்டூ 150 இஸ் ருபீஸ் 1500. ஸோ ப்ராஃபிட் நமக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு? 1500 rupees கிடைச்சிருக்கு. ஸோ செல்லிங் ப்ரைஸ் அப்போ எவ்வளோ இருக்கும்? 15,000 plus 1500, that is 16,500 is the selling price of that particular article. Okay. ஸோ செகண்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா ஜிஎஸ்டி. எவ்வளோ ஜிஎஸ்டி அப்படின்றத கண்டுபிடிக்கிறோம். ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க? 12%. அகெயின் ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னா 12 by 100 into செல்லிங் ப்ரைஸ் எவ்வளவோ அதுக்கு தான் நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். ஸோ 16,500க்கு தான் நம்ம வந்து ஜிஎஸ்டி கண்டுபிடிக்கணும். அப்போ 12 by 100 into 16,500, இங்கே 0 கேன்சல் ஆகிடும். இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 1980 rupees. ஸோ ஜிஎஸ்டி மட்டும் எவ்வளோ வருது? 1980 rupees. செல்லிங் ப்ரைஸ் இஸ் 16,500. இப்போ ஓவராலாக கஸ்டமர் எவ்வளோ பே பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா செல்லிங் ப்ரைஸ் பிளஸ் GST. So selling price எவ்வளவு? 16,500. இது 1980. ரெண்டே ஆட் பண்ணா 18,480 rupees பே பண்ணிருக்காரு. Thank you.